ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டு இருப்போ சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸ். இந்த செகண்ட் சாப்டரோட கண்டினியூஷன் தான் நம்ம பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஓய்வு பார்த்துக்கலாம். போன வீடியோ பார்க்குறதுனா ஐக்கார்டில் வந்து வீடியோ கொடுத்துருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. To enable us to implement the concrete level of our data abstraction, some languages like Python provides a compound structure called pair, which is made of list or tuple. The first way to implement pairs is with the list construct. அதாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸ்னு ஒரு இது இருக்குது. அந்த இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பைத்தானில் ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷனாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு உருவாக்கி தரும். அது வந்து சில ஃபங்க்ஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அந்த லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு லிஸ்ட்டுனா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். List is constructed by placing expressions within square brackets separated by commas. Such an expression is called as list literal. அதாவது பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ள கமாஸ் இன்க்ளூட் பண்ணி வேல்யூஸை கொடுத்தோன்னா அதை தான் லிஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் லிட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் கேன் ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ். ஈச் வேல்யூ கேன் பி of any type and can even be another list. அதாவது லிஸ்ட்டுக்குள்ளேயே இன்னொரு லிஸ்ட்டும் இருக்கலாம், இல்லை ஃப்ளோட்டு இல்லை இன்டீஜர் இந்த மாதிரி எந்த வேல்யூஸாக வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 10, 20 ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் கொடுத்து அப்படியே கம்மா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் எக்ஸாம்பிள். The elements of the list can be accessed in two ways. ரெண்டு வழியாக நம்ம வந்து இந்த லிஸ்ட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி என்ன முடியும் பார்த்தீங்கன்னா, the first way is via our familiar method of multiple assignment, which unpacks a list into its elements and binds each element to a different name. அதாவது பார்த்தீங்கன்னா மொதல் வழி என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வழி மல்டிபிள் அசைன்மெண்ட் மூலிமா. இது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்டில் உள்ள வேல்யூஸை தனித்தனியாக எடுத்து அதை வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பிரித்து தரும். இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ லிஸ்ட்டுக்கு வந்து 10, 20 சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ X, Y = லிஸ்ட்னு கொடுத்தோம்னா எக்ஸுக்கு 10 ஆகும், ஒய்க்கு 20 ஆகும் அசைன் ஆகும். இதுதான் மல்டிபிள் அசைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இது வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இதே வந்து செகண்ட் வே ஆஃப் மெத்தட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆஃப் ஜீரோன்னு கொடுக்கும்போது ஜீரோன்றது ஃபஸ்ட்டு பொசிஷன்ன்றது அர்த்தம். நம்ம ஃபஸ்ட்டுன்னு கொடுத்தோம்னா செகண்ட் பொசிஷன் கொடுக்குறோன்றது அர்த்தம். நம்ம வந்து லிஸ்ட் அண்ட் டூப்பிள்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜீரோத் இண்டெக்ஸை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் சொல்லிட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதனால தான் நமக்கு வந்து 10ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டுன்னு போட்டால் செகண்ட் பொசிஷன் இன்க்ளூட் பண்ணுறதா அர்த்தம். அப்போ வந்து உங்களுக்கு 20ன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து சொல்லியிருக்காங்க. I think in the both example mentioned above, mathematical can represent list similar to the set. செட்டுக்கு சிமிலராக தான் இருக்கும். லிஸ்ட் ஆஃப் 0, 10, 1, 20 வேர் 0ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன், 10ன்றது வேல்யூ. இதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன், 20ன்றது வேல்யூ. இது சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் முக்கியமானது பார்த்துக்கோங்க. எனி வே ஆஃப் bundling two values together into one can be considered as a pair. அதாவது ரெண்டு வகையான வேல்யூஸை வந்து ஒரே ப்ராக்கெட்குள்ளே வந்து நம்ம உள்ளடக்கணும்னா அது வந்து நம்ம பேர்ன்றதை சொல்லிக்கலாம். அது சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் ஆர் அ காமன் மெத்தட் டு டூ ஸோ. அந்த லிஸ்ட்டுன்றது ஒரு காமன் மெத்தட் இந்த மாதிரி வழிகளில் பண்ணுறதுக்கு. therefore லிஸ்ட் கேன் பி கால்ட் அஸ் பேர்ஸ். லிஸ்ட்டை வந்து பேர்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டிங் ரேஷனல் நம்பர்ஸ் யூசிங் லிஸ்ட். லிஸ்ட் மூலயமா நம்ம எப்படி வந்து ரேஷனல் நம்பர்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது அது வந்து கொடுத்துருக்காங்க. யூ கேன் நவ் ரெப்ரசென்ட் அ ரேஷனல் நம்பர் அஸ் அ பேர் ஆஃப் டூ இன்டிஜர்ஸ் இன் சூடோ கோட். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஷனல் என் நியூமரேட்டர் டினாமினேட்டர் கொடுத்துருக்கோம். ரிட்டன் நியூமரேட்டர் டினாமினேட்டர் லிஸ்ட்டுக்குள்ளே கொடுத்துருக்கோம். நியூமரேட்டரை வந்து ரிட்டன் X, 0. இதே வந்து டினாமினேட்டர் X(1). அதாவது 0ன்னா ஃபஸ்ட்டு பொசிஷன் சொன்னோம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் நமக்கு வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து n இருக்குது. அப்போ நியூமரேட்டர் வந்து உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். இதே டினாமினேட்டர் X(1)ன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். X(1)ன்றது செகண்ட் பொசிஷனை வந்து கன்சிடர் பண்ணுறதா அர்த்தம். செகண்ட் பொசிஷன் அப்போ டினாமினேட்டருக்கு அதனால D வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து சொல்லியிருக்காங்க. டுப்பிள் அடுத்தது எடுத்திருக்கோம். டுப்பிள் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரிமெம்பரிங் a pair is a compound data type that holds two other pieces of data. So far we have provided
you with two ways of representing the pair data type. The first way is to using list construct and the second way to implement pairs in the tuple construct. இது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த மூலியமா வந்து நம்ம செஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா tuple எப்படி வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. A tuple is a comma separated sequence of values surrounded with the parenthesis. நம்ம வந்து அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போட்டோம் இல்லையா, அதுக்கு பதிலாக இங்கே வந்து parenthesis, அதாவது நார்மல் ப்ராக்கெட்ஸ் போட்டோம்னா அவ்வளோதான், tuple வந்து கிரியேட் பண்ணதா அர்த்தம். Tuple is similar to a list. The difference between the two is that you cannot change the elements of the tuple once it is assigned, whereas in list elements can be changed. லிஸ்ட்ல என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, உங்களால் வேல்யூஸை வந்து ரன் டைமில் கூட சேஞ்ச் பண்ண முடியும். ஆனால் டுப்பிளில் வந்து ரன் டைமில் வந்து உங்களால் வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, கலர்ன்ற ஒரு வேரியபிளில் வந்து உங்களுக்கு வேல்யூஸாக வந்து ரெட்டு ப்ளூ க்ரீன்னு சொல்லிட்டு பெராந்தசிஸ்குள்ளே வந்து கமா செப்பரேட்டட் மூலிமா நம்ம வந்து 3 வேல்யூஸை கொடுத்துருக்கோன்றது சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ஸ்ட்ரிங்காக கொடுக்கறதுனால நம்ம கோட்ஸ் போட்டு தான் கொடுக்கணும். நம்ம இது நம்பராக கொடுத்துருந்தோம்னா கோட்ஸ் போட தேவையில்லை. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டுப்பிள் அஸ் அ பேர். பேர் மூலியமா வந்து டுப்பிளை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம் பாருங்க. நம்ஸ் இஸ் ஈக்குவல் 1,2, நம்ஸ் ஆஃப் 0 ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்போ 1 வருது, நம்ஸ் ஆஃப் 1 செகண்ட் பொசிஷனில் வந்து 2 இருக்குது, அது வருது. Note the square bracket notation is used to access the data you stored in the pair. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, அந்த பேரில் உள்ள வேல்யூஸை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு தான். The data is 0 indexed, meaning you access the first element with nums of 0 and the second element nums of 1. இது சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் இன் ஸ்ட்ரக்சரில் எப்படி வந்து நம்ம வந்து data abstraction implement பண்ணுறோம் அதை சொல்லியிருக்காங்க பாருங்க. As you already know, the list allow data abstraction in that you can give a name to a set of memory cells. For instance, in the game Masterminded, you must keep track of a list of 4 colors that the player guesses. Instead of using 4 separate variables, color 1, color 2, color 3, color 4, you can use a single variable predict. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி செல் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு கேம் உருவாக்குறோம். அந்த கேமில் பார்த்தீங்கன்னா கலரை வந்து கெஸ் பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கலர் 1 இது, கலர் 2 இது, கலர் 3 இது, கலர் 4 இதுன்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுக்காம ப்ரிடிக்ட்ன்ற ஒரே ஒரு வேரியபிளை கொடுத்துட்டு அதில் நிறைய விதமான கலர்ஸை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நிறைய கலர்ஸ் வந்து ஒரே வேரியபிளில் கிடச்சிருது. நம்ம வந்து 4-5 வேரியபிள் வந்து கொடுக்க அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. What list do not allow us to do in name the various parts of multi-item object. In the case of a predict, you don't really need to name the parts. இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணலாம், ஆனால் வந்து அதோட பார்ட்ஸை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூஸிங் அன் இண்டெக்ஸ் டு கெட் டு ஈச் கலர்ஸ் ஆஃப் ஃபீச்சர்ஸ். நம்ம இண்டெக்ஸ் பொசிஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கலருக்கும் ஜம்ப் ஆகிறோம் இல்லையா, அது சொல்லியிருக்காங்க. பட் இந்த கேஸ் ஆஃப் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸான ஐட்டமாக இருக்கும்போது லைக் அ பர்சன், we have a multi-item object where each item is named as thing, the first name, the last name, the ID and the email. One could use a list to represent a person. அதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சில இடத்துல வந்து நம்ம காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இப்போ ஒரு பர்சனை எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு நேம் இருக்கும், அவங்களோட ஃபர்ஸ்ட் நேம் ஒரு லாஸ்ட் நேம் இருக்கும், அவங்களோட ஐடி, அந்த எங்கே வேலை பார்க்குறாங்க அவங்களோட ஐடி இருக்கும், அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு இமெயில் இருக்கும். அதெல்லாம் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது இதுதான் அதில் வந்து லிஸ்ட்டை நம்ம வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணுவோம். பர்சன்ற ஒரு கேட்டகரிக்குள்ளே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில்னு சொல்லிட்டு 4 வேறான வேரியபிள் ஃபீல்ட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பர்சன் இஸ் ஈக்குவல் டு பத்மஸ்ரீ, பாஸ்கர், இவங்களோட ஐடி இதுதான். இவங்களோட இது அதாவது ஜிமெயில் ஐடி வந்து இது கொடுத்துருக்காங்க. பத்மஸ்ரீன்றது ஃபர்ஸ்ட் நேமு, பாஸ்கர்ன்றது செகண்ட் நேமு, 994222123 ஐடி. இது வந்து இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. பட் சச் அ ரிலேஷன் டஸ் நாட் எக்ஸ்பிளிசிட்லி ஸ்பெசிஃபை வாட் ஈச் பார்ட் ரெப்ரசன்ட்ஸ். இந்த மாதிரி கொடுக்கும்போது இது என்னென்ன பார்ட்டுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியறதில்ல. ஆனால் நம்ம வந்து இந்த ப்ரோக்ராம் மூலிமா ரெப்ரசென்ட் பண்ணி பாருங்களேன். கிளாஸ் பர்சன் எடுத்துக்கோம், க்ரியேஷன்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து கொடுத்துருக்கோம், செகண்ட் நேம் அதாவது லாஸ்ட் நேம் கொடுத்துருக்கோம், அடுத்து வந்து ஐடி கொடுத்துருக்கோம், அடுத்து இமெயில் கொடுத்துருக்கோம். இந்த இதை பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் நேம், இதெல்லாம் லாஸ்ட் நேம், இதெல்லாம் ஐடி, இதெல்லாம் வந்து இமெயில்ன்றது நமக்கு தெளிவாக தெரியுதுன்றதை சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து எப்படி செட் ஆயிருக்குன்னு பாருங்கள். லெட் மெயின் கண்டெய்ன்ஸ்
P1ன்றது பர்சன்ற ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து பத்மஸ்ரீயா வந்து செட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நேம் வந்து பாஸ்கர்ன்றது செட் ஆகுது. அப்போ வந்து இவரோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ பாஸ்கர்னு அர்த்தம். அப்புறம் ஐடி பார்த்தீங்கன்னா 99422221234 சொல்லிட்டு செட் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இமெயில் வந்து compsci@gmail.com சொல்லிட்டு நமக்கு செட் ஆகுது. அவுட்புட் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நம்ம லாஸ்ட்டில் வந்து பத்மஸ்ரீன்னு சொல்லிட்டு நமக்கு வருது. இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை சொல்லித்தரேன். The class structure construct defines the form for multi-part objects that represent a person. In definition, adds a new data type. In the case of type named person, once defined, we can create new variables of the type. In this example, person is referred to as a class or a type, while P1 is referred to an object or an instance. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிறோம். அதில் வந்து மல்டி பார்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து அந்த பர்சனை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறது. மல்டி பார்ட் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி, இமெயில் ஐடி பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து மல்டி பர்சன் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த கேஸில் வந்து பர்சனுக்கு வந்து ஒன் ஆர் மோர் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வந்து அவருக்கு டிஃபைன் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா பர்சன்றது ஒரு கிளாஸாக இருக்கலாம். அந்த கிளாஸில் வந்து நமக்கு வந்து P1ன்ற ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறோம். அதை வந்து இன்ஸ்டன்ஸாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யூ கேன் திங்க் ஆஃப் கிளாஸ் பர்சன் அஸ் அ குக்கி கட்டர். அதாவது குக்கி கட்டராகவும் நம்ம எடுத்துக்கலாம். P1 இஸ் அ பர்டிகுலர் குக்கி. யூஸிங் த குக்கி கட்டர் யூ கேன் மேக் மெனி குக்கீஸ். சேம் வே யூஸிங் கிளாஸ் யூ கேன் கிரியேட் மெனி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த டைப். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளாஸ் பர்சன்றதை நம்ம வந்து குக்கி கட்டராகவும் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட வேல்யூவாகவும் எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு P1க்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்குன்னா நம்ம வந்து குக்கி கட்டர் மூலிமா அந்த வேல்யூஸ் வந்து நம்ம பிரித்து எடுத்துக்க முடியும். அதை வந்து சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா so far you have seen how a class defines a data abstraction by grouping related data items. A class is not just data, it has functions defined within it. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து ஒரு டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷனை எப்படி வந்து குரூப் பண்ணுது, அந்த டேட்டாஸ் எப்படி ரிலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ என்னென்னா கிளாஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ டேட்டா. கிளாஸ்ன்றது ஒரு டேட்டா மட்டும் கிடையாது, அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸை வந்து டிஃபைன் பண்ணியும் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. வி சே சச் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் சபார்டினேட் டு த கிளாஸ் because their job is to do things with the data of class. Example, to modify or analyze the data of person object. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட டேட்டா என்ன, அவங்க கிளாஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்க, அதில் என்ன மாடிஃபை பண்ணுறோம், என்ன அனலைஸ் பண்ணுறது, எல்லாத்தையும் பார்க்குறது தான் வந்து இந்த கிளாஸ் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்ன பண்ணுறது இதுதான் பார்க்குது. Therefore, we can define a class as bundled data and the functions that work on that data. அதாவது நம்ம கிளாஸை எப்படி டிஃபைன் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டல்டு டேட்டா, அதில் உள்ள ஃபங்க்ஷன்ஸ் வந்து அந்த டேட்டாவை வச்சு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஆல் த above examples and the explanation, one can conclude that the beauty of data abstraction is that we can treat complex data in very simple way. இந்த மேலே படித்ததெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா அப்ஸ்ட்ராக்ஷன் மூலிமா ஒரு பெரிய ப்ராஜெக்டாக கூட நம்ம சிம்பிளாக மாற்றிட முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் வந்து ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் ADT இஸ் த டைப் ஆர் கிளாஸ் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஹூஸ் பிஹேவியர் இஸ் டிஃபைன்டு பை அ செட் ஆஃப் வேல்யூ அண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ். ADTனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கிளாஸ். அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸோட பிஹேவியர் எப்படின்னா ஒரு செட் ஆஃப் வேல்யூவாக இருக்கும், இல்லை செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. The definition of ADT only mentions what operations are to be performed but not how these performs will be implemented. அதாவது ADT வந்து ஒரு செட் ஆஃப் ஆப்ரேஷன்ஸை வந்து இன்டர்ஃபேஸ் தான் கொடுக்குமே வெளியே இம்ப்ளிமெண்ட் பண்ணாது. நம்ம வந்து இன்டர்ஃபேஸ்க்கும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் படித்தோம் இல்லையா? இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதை வந்து எப்படி செய்யணுன்றது டிஃபைன் மட்டும்தான் பண்ணுமே வழியா வந்து நான் அதெல்லாம் செய்ய முடியாது. ஆனால் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நமக்கு வந்து செஞ்சு கொடுக்கும். அதான் ADTயும் அதே மாதிரி தான், என்னென்ன செய்யணுமோ அதை வந்து டிஃபைன் தான் பண்ணுமே வழியா அதை செய்யாது. ADT does not specify how data will be organized in memory and what algorithms will be used for implementing the operations. ADT வந்து என்னென்ன டேட்டாஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணி மெமரியில் வைக்கணுன்றதை ஸ்பெசிஃபை பண்ணாது. ஆனால் அல்காரிதம்ஸை வந்து நம்ம ஆப்ரேஷனில் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்றதையும் அது வந்து யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க.
கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப் பில்ட் பண்ணுறது இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த செலக்டர் ஃபங்க்ஷன்ஸ் என்ன பண்ணணும்னா அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸை வந்து ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரது, அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணி கொண்டு வரது தான் வந்து செலக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கான்க்ரீட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ரிலேட்டிவ்லி சிம்பிள் கான்செப்ட். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் கான்செப்ட் தான் இருக்கும், அந்த கான்செப்டை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட்றது. அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னா நம்ம வந்து சிலதை ஹிடன் பண்ணி அப்படி அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஆனால் கான்க்ரீட் டேட்டா டைப்னா அப்படி கிடையாது, அப்படியே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப்படியே எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் வந்து நமக்கு வந்து கான்க்ரீட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ஸ் ஆஃபர் அ ஹை லெவல் வியூ அண்ட் யூஸ் ஆஃப் கான்செப்ட் இண்டிபெண்ட் ஆஃப் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்ன்றது ஏடிடின்றது ஒரு ஹை லெவல் வியூ. அது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்கு தனியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கான்க்ரீட் டேட்டா டைப் இஸ் அ டேட்டா டைப் whose representation is known and it's in abstract data type the representation of the data is unknown. அதாவது கான்க்ரீட் டேட்டா டைப்பில் நம்ம என்ன பண்ணாலும் அப்படியே தெரியும், ஆனால் அந்த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணாலும் தெரியுன்றது அவசியம் இல்லை. நமக்கு வந்து யூசருக்கு வந்து என்ன தெரியுன்றது நினைக்கிறோமோ அது மட்டும் தெரிஞ்சாலே போதுன்றதுனால குறிப்பிட்ட இதை மட்டும் வந்து ரெப்ரசன்டேஷன் அவுட்புட்டாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேர் இஸ் அ காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர் விச் இஸ் மேட் ஆஃப் லிஸ்ட் ஆர் டுப்பிள். பேருன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சர், அதில் வந்து டுப்பிளாகவும் இருக்கலாம் இல்லை வந்து லிஸ்டாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட் செக்ரெட்டட் பை கமாஸ். லிஸ்ட்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே கமா செப்பரேட்டட் பண்ணி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். தி எலமெண்ட்ஸ் ஆஃப் அ லிஸ்ட் கேன் பி ஆக்சஸ் இன் டூ வேஸ். லிஸ்ட்டை வந்து ரெண்டு வழியாக நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணுவோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் அசைன்மெண்ட் மூலிமா இல்லை இண்டெக்ஸிங், அதாவது செலெக்ஷன் ஆப்ரேட்டர் மூலிமா வந்து நம்ம ரெண்டு வழியாக வந்து யூஸ் பண்ண முடியும். அதை வந்து சொல்லியிருக்கோம். செலெக்ஷன் ஆப்ரேட்டர்னா ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ளே 0 1 2ன்னு சொல்லிட்டு இண்டெக்ஸ் பொசிஷன் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து சொல்லியிருக்காங்க. Bundling two values together into one can be considered as a pair. அதாவது ரெண்டு வேல்யூஸ் வந்து ஒரு ப்ராக்கெட்ஸ்குள்ளே ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸோ பேரந்தசிஸோ அதுக்குள்ளே வந்து கன்சிடர் பண்ணோம்னா அது வந்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லிஸ்ட் டஸ் நாட் அலோ டு த நேம் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட். லிஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன அலோகேஷன் கொடுக்காதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட், ஒரு நிறைய ஐட்டம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து ஒரே நேமை கொடுக்குறன்ற வழியை வந்து நமக்கு கொடுக்காது. ஆனால் டூபிளில் வந்து இந்த வழி உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எல்வால்யூஷனில் ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட் இருக்குதுங்க, அதை நம்ம பார்த்துடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் தட் பில்ட் த அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பை பில்ட் பண்ணுறது எதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம மேலே பாயிண்ட்ஸ் நம்ம படித்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் தட் ரிட்ரைவ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த டேட்டா டைப். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதை எதை வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வரும் அதுன்னு கேட்டிருக்காங்க. செலக்டர்ஸ் வந்து ரிட்ரைவ் பண்ணிட்டு வரோம்னு படித்தோம், அது வந்து கொடுத்துரும். அப்போ இந்த டேட்டா செக்டர் விச் இஸ் அ மியூட்டபிள் ஆர்டர்டு சீக்வன்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்டு. நம்ம வந்து மேலே வந்து படிச்சிருந்தோம் இல்லையா, டுப்பிள்ஸ் ஆர் வந்து இம்மியூட்டபிள். அதாவது மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ணக்கூடியது, இம்மியூட்டபிள்னா சேஞ்ச் பண்ண முடியாதது. இதை வந்து சொல்லியிருக்காங்க. மியூட்டபிள்னா லிஸ்ட்டு, இம்மியூட்டபிள்னா டுப்பிள். இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டைப் ஹூஸ் ரெப்ரசன்டேஷன்ஸ் நோன் அஸ் கால்டு கான்கரண்ட் டைப். அதாவது நம்ம கொடுக்குற டேட்டா டைப் வந்து அப்படியே தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து கான்க்ரீட் டேட்டா டைப்னு அர்த்தம். இதை வந்து நம்ம கொடுக்குறது அப்படியே தெரியாமல் சில இது மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அது அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா டைப்னு அர்த்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா which of the following is a compound structure. Compound structure நம்ம எதை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா பேரை தான் சொல்லுவோம். அதே மாதிரி bundling two values together into one can be considered as, இதையும் வந்து பேர் தான் நம்ம சொல்லுவோம், அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு which of the following allow the name the various parts of multi item object. அதாவது மல்டி ஐட்டம் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம வந்து வேரியஸ் பார்ட்ஸில் எதை நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்ன்றது தான் நம்ம சொல்லுவோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் பை பிளேசிங் எக்ஸ்பிரஷன்ஸ் வித்தின் ஸ்கொயர் பிராக்கெட். ஸ்கொயர் பிராக்கெட்ஸில் கொடுத்தோம்னா நம்ம வந்து அது லிஸ்ட்னு சொல்லுவோம். இதை வந்து பெராந்தசிஸில் கொடுத்தோம்னா நம்ம டுப்பிள்ஸ்னு சொல்லுவோம். இவ்வளோ தான் சிம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட்டில் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து நான் மெட்டீரியல் வச்சிருக்கேன் சொன்னேன் இல்லையா, அதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அடுத்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாப்டர் 3 ஸ்க்ரோப்பிங் யூனிட் 1 தானே இருக்குது. இது வந்து அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதான் லைக் பண்ணுங்கள், மறக்காம தம்பு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு போடுற அப்டேட்ஸ் எனக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.